ஹாய், இன்றைக்கி மசாலா பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயத்தை அந்த ராஸ்மல் போக நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ குடமிளகாயையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இது கூடவே கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துக்கரலாம். உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூடவே கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாமே வேக வச்சு நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கரலாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவி அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நல்லா 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த சூட்லேயே மேலே ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு பாவு பன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பட்டரில் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னை 2ஆக கட் பண்ணி அந்த பட்டர் மேலே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பன் தேவையோ அத்தனை இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மிளகாத்தூள், உப்பு, பட்டர் எல்லாம் சேர்த்து அந்த பன்னில் புரட்டி எடுக்கிறப்ப அந்த பன்னோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ நார்மல் பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. இதை பாஜியோடு சர்வ் பண்ணலாம். இப்போ மசாலா பாவ் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பன்னை பிச்சு வச்சுக்கோங்க. அதை அந்த பாஜியில் கலந்து விட்டு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு தேவைப்பட்டால் மேலே பாவ் பாஜி மசாலாவும் கொஞ்சம் தூவி அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுதாங்க மசாலா பாவ் பாஜி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்காமல் வீட்டிலே ஹைஜீனிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறப்ப மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவி சர்வ் பண்ணுங்கள். கூடவே ஒரு லெமனும் வேணும்னா கட் பண்ணி வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.